மக்களே வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கூட இருக்கிற வண்டி பார்த்தோம் அப்படின்னா தி ஆல் நியூ ரெனால்ட் டஸ்டர் அண்ட் 2026 ஃபேஸ் லிஃப்டான மாடல். அண்ட் இது ஸ்பெசிஃபிக்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கூட ஐகானிக் ஜேட் எடிஷன் இருக்குது. அந்த ஐகானிக் எடிஷனோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஒரு 160 ஹார்ஸ் பவருக்கான 1.3 லிட்டர் இன்ஜின் அந்த வேரியன்ட் தான் நம்ம கூட இருக்குது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு இந்த வண்டியோட இன்ட்ரடக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு கார் என்தூசியாஸ்ட்டாக இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் கேளுங்க. டஸ்டரை பற்றி எல்லாருக்குமே ஒரு ஸ்டோரி இருந்திருக்கும். அதோட மேஜிக் கார்பெட் ரைடாக இருக்கட்டும், அதோட ஒரு ரொபஸ்ட்னஸாக இருக்கட்டும், ஒரு ஆல் வீல் டிரைவ், அந்த டீசல் இன்ஜினாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து நிறையா பேருக்கான ஒரு ஒரு அன்மேட்ச்டு ஹேண்ட்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு கனெக்ட் இருந்திருக்கும். அண்ட் 14 இயர்ஸ்க்கு நம்ம முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இருந்த டஸ்டர் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி வந்து இந்த காம்பேக்ட் எஸ்யூவி அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக அந்த வண்டி இருந்துச்சு. அண்ட் இதுக்கடுத்து வந்த கார்கள், இதுக்கு நடுவில் வெவ்வேறு பிராண்ட்ஸ்லேருந்து வந்த கார்கள் எல்லாமே அது ஸ்டார்ட் பண்ணி வச்ச ஒரு பாத்துலேருந்து தான் வந்துடுச்சு அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது 2026 ரெனால்ட் வந்து இந்தியாவுக்கு இந்த குளோபல் பிளாட்ஃபார்ம்லேருந்து, அதாவது இதோட குளோபல் பிளாட்ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா 2024 சேலில் இருக்குது. அது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிஎம்பிஎஃப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் ரெனால்ட்டோட இதில் இருக்குது. அண்ட் இங்கே ஸ்பெசிஃபிக்லி பார்த்தோம் அப்படின்னா ரெனால்ட் குரூப் மாடுலர் பிளாட்ஃபார்ம்னு அந்த ஒரு ஃபார்மேட்டில் நமக்கு வந்து இந்தியனைஸ்ட் அதை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்லி இந்த வண்டியை பற்றின ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட், இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்துட்டு டஸ் இட் லிவ் அப் டு இட்ஸ் நேம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வித் டீட்டெயில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி சொல்ல போகிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கார் வந்து நம்ம கரண்ட்லி நம்ம மதுரையில் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கார் வந்து நமக்கு ரெனால்ட் மதுரை கப்பலூர் பைபாஸில் வந்து சிச்சுவேட் ஆகிருக்காங்க. இவங்க தான் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் வரும். நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையுமே பின் பண்ணுறேன். நீங்கள் ரெனால்ட் கார்ஸ் பார்க்குறவங்க அவங்கள நீங்கள் கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போது இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் வாக் அரவுண்ட் அப்படியே பார்த்துடலாம். ஆக்சுவலாக சேம் நீங்கள் மிஸ்டர் ரெனால்ட் கார்ஸில் இருக்க அதே கீ தான். லாக் அண்ட் அன்லாக் பட்டன் வந்துடுது. அண்ட் ஹெட்லைட்ஸ்க்கான பட்டன் அண்ட் தென் பூட்டோமனிக்கான பட்டனுமே வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் ஒரு ஃப்ரண்ட் ஓவர்வியூ பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற டிசைன் ட்ரெண்ட்ஸ் மாதிரி அந்த டியூப் லைட், கனெக்டட் லைட் அந்த மாதிரிலாம் வந்து போகாமல் ஒரு க்ளீனரான டிசைன் ப்ரொஃபைல் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு பட்சான ஒரு மஸ்குலரான ஒரு டிசைன் வந்து இருக்குது. நீங்கள் இதில் இந்த ஐகானிக் எடிஷனில் ஸ்பெசிஃபிக்லி பார்த்தோம் அப்படின்னா டஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேட்ஜிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நியான் கிரீன் ஆக்சன்ஸோட. அண்ட் பியானோ பிளாக்ல வந்து இந்த இடத்துல அந்த கிரில்க்கான ஃபினிஷிங் வந்துருக்கு. அண்ட் கீழே வந்து சின்ன ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது ரேடியேட்டருக்கு. அண்ட் அகைன் இந்த பம்பர்லையுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்குது. கீழே வந்து ஏடாஸ்க்கான பார்க்கிங் சென்சார்ஸுமே இருக்குது. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. அண்ட் ஏடாஸோட யூனிட்டோட சென்சார், இஃப் ஐம் நாட் ராங், இதுக்கு பின்னாடி ஹவுஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து வேணால் இன்னொரு கிளிப்பாக நான் வந்து ஆட் பண்ணுறேன். அண்டு இங்கே சென்ட்ரலி பார்த்தோம் அப்படின்னா 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்கான அந்த கேமரா ஹவுசிங்குமே இங்கே இருக்குது. அண்டு ஹெட்லைட்ஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்லிம்மாக மேலே இருக்கிற பார்ட் டிஆர்எல் அண்ட் தென் ஹெவி பீம், லோ பீம் அப்படின்றதையும் இருக்குது. அண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏரோடைனமிக்ஸ்க்காக வந்து ஒரு ஏர்வென்ட் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன வந்து ஒரு டஸ்டருக்கான பேட்ஜிங் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து சில்வரில் வந்து கொடுத்துருக்காங்க. அகைன் வந்து ஏடாஸ் இருக்கிறது அப்படிங்கிறனால இங்கேயுமே வந்து உங்களுக்கு பார்க்கிங் சென்சார் வந்து வந்துடுது. அண்ட் மெயின் பானட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பட்சான லுக். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ரீசஸ் வந்து இருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கேயுமே அந்த ஒரு ஹுட் ஸ்கூப்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ரேஸ்ட் ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. அண்ட் சைட் ப்ரொஃபைலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக மேலே வந்து விண்ட்ஷீல்டில் ஏடாஸ்க்கான கேமரா மாடியூலுக்கு அதுக்கான கேமரா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்டு ஃப்ரேம்லெஸ் வைப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சைடில் பார்த்தோம் அப்படின்னா பாடி கிளாடிங் பார்த்தோம் அப்படின்னா மேட் பிளாக்ல தான் இருக்குது. அலாய் வீல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் பிளாக்ல வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜேகே டயர்ஸோடது தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 18 இன்ச்சஸ்க்கான டயரு, ஒரு 225/55 செக்ஷன் டயர்ஸ் தான். ஸ்லைட்லி லோயர் ப்ரொஃபைல் தான். பட் ஓகே, இந்த அளவுக்கு நல்ல சைட் வால் வந்து பெருசாக இருக்குது அப்படிங்கிறனால நல்லா தான் இருக்குது இதில் பார்க்குறதுக்கு லுக்கு. அண்ட் அலாய் வீல் டிசைனுமே ரொம்ப கிளாஸியாக இருக்குது. அண்டு சில்வர் கலரில் வந்து பிரேக் காலிப்பர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஆல் வீல் டிஸ்க் தான் வருது. அண்ட் அகைன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா டஸ்டர் ஐகானிக் அப்படிங்கிறது அந்த பேட்ச் வந்து வருது. அண்ட் கீழே வந்து ப்ராக்சிமிட்டி இருக்குது அப்படிங்கிறனால பக்கத்தில் வந்தாலே வந்து கார் வந்து அன்லாக் ஆகிடுது. ரெனால் பேட்ஜிங் வருது. இங்கே அந்த பியானோ பிளாக்ல அந்த டஸ்டர் ஐகானிக் பேட்ஜிங்க்கு பியானோ பிளாக்ல ஒரு ஃபினிஷிங் இருக்குது. அண்ட் தென் சில்வர் அண்ட் தென் அந்த மவுண்டனோட ஐகானுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் நம்ம கீழே பாட்டமில் நம்ம ஸ்கிட் பேட்டில் பார்த்தோம் அப்படின்னாலுமே இந்த ஐகானிக் எடிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பேட்ஜிங்கில் அந்த நியான் கிரீன் ஆக்சன்ஸ் வந்து த்ரூ அவுட் இங்கேயுமே வந்து கண்டினியூ ஆகுது. அண்டு இதில் பேக் டோருக்கு என்ட்ரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பில்லர் மவுண்டட் கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் ஃபியூல் ஃபில்லர் கேப் வந்து இந்த சைடில் இருக்குது. ஸோ யூரோப்பியன் கார்ஸில் மோஸ்ட்லி வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும்.
ஸோ அது இங்கேயுமே த்ரூ அவுட் கண்டினியூ ஆகுது. அண்ட் டெயில் லைட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நீட்டான ஃபினிஷ் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன டிசைன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து ரெனால் பேட்ஜிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அகெயின் பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பட்சான ஒரு மஸ்குலர் லுக் வந்து கண்டினியூ ஆகுது. ரூஃப் ரைல்ஸ் வந்து சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷார்க் ஃபின் ஆண்டனா கண்டினியூ ஆகுது. ரியர் வைப்பர் டீஃபாகர் அண்ட் மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் இருக்குது. ஒரு சின்ன இன்டெகிரேட்டட் ஸ்பாயிலர் மாதிரியான ஒரு லுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வாஷர் அங்கே மேலே சிச்சுவேட் ஆகிருக்கு. அண்ட் ஒரு கனெக்டட் டெயில் லைட்கான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் புதுசாக இப்போ அப்டேட் ஆகிருக்க ரெனால்ட் லோகோவுமே இதில் நம்ம பார்க்க முடியும். அண்ட் டஸ்டர் பேட்சிங் நீட்டாக வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. வித் அந்த சேம் அந்த நியான் கிரீன் ஆக்சன்ஸ் வந்து இதில் இருக்குது. அண்ட் டர்போ 160க்கான பேட்சிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் டோயிங்குக்கான ப்ரொவிஷன் இங்கே இருக்குது. அண்ட் அதே மாதிரி த்ரூ அவுட் த சைட்ஸில் வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து எலக்ட்ரிக் ட்ரெயில் கேட்டு. ஸோ அதுவுமே இப்போ ஓப்பன் ஆகுது. அண்ட் இதோட ஸ்பேஸுமே பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் மோர் தென் 500 liters. நான் எக்ஸாக்டாக வந்து என்ன ஸ்பேஸ் அப்படிங்கிறத வந்து நான் மென்ஷன் பண்ணி போடுறேன். பட் வந்து ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பேர் டயர் வந்து ஒமிட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் பங்க்சர் கிட் தான் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எந்த வேரியண்ட்லையுமே உங்களுக்கு வந்து ரெனால்ட்டில் வந்து ஸ்பேர் வீல் வந்து ப்ரொவைட் பண்ணல. அண்டு பூட் க்ளோசிங்க்கான பட்டன் வந்து இங்கே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு சைடில் பார்த்தோம் அப்படின்னா த்ரூ அவுட் இந்த சைடில் வந்து பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸ்மே எல்லாம் இல்லை. அதே எக்ஸாக்ட் இந்த கண்டினியூ ஆகுது. எக்ஸப்ட் ஃபியூல் ஃபில்லர் கேப் வந்து அந்த சைடில் இருக்குது. அண்ட் இந்த ரூஃப் ரைல்லையுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த டஸ்டர் வந்து பேட்சிங் அந்த நியான் க்ரீன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரூஃப் லிட் அந்த ஸ்பாய்லர்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா சின்ன அந்த ஒரு டீடைலிங் ஸ்டிக்கரிங் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டீரியர் வாக்கரவுண்ட். நான் அப்படியே இப்போது ரியர் சீட்டில் வந்து ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டுறேன். ஏன்னா இது ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இப்போது ரியர் சீட்டில் வந்து மெயினாக என்ன அப்படின்னா இப்போது இதோட ஃப்ரண்ட் சீட்ஸோட பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபார் கான்டெக்ட்க்கு வந்து நான் வந்து ஒரு 6 feet டால். என்னோடய பொசிஷனில் ஒருத்தர் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காரும்போது எந்த அளவுக்கு சீட் இது வைப்பாங்க அப்படிங்கிறதுல வச்சுருக்கோம். அந்த பொசிஷனில் பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து நீஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரண்ட் சீட்டை வந்து ஹிட் பண்ணுது. கீழேயும் வந்து எனக்கு பெருசாக வந்து மூமெண்ட் இல்லை. கீழே வந்து காலை வந்து நான் ஸ்லைட் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து ஸ்பேஸ் வந்து ஒரு லிமிட்டிங் ஃபேக்டராக இருக்குது. அண்ட் என்ன அப்படின்னா ரியர் சீட் ரிக்ளைன் ஆங்கிளும் பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு தான். ஸோ நீங்கள் இதுக்கு மேலே இதை ரிக்ளைன் பண்ண முடியாது. குட் திங் என்ன அப்படின்னா 3 சென்டர் பேசஞ்சருக்கும் சேர்த்து ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபுளாக வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஒரு ஆர்ம் ரெஸ்ட் இருக்குது. அண்டர்தை சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக இல்லை. என்னோடய ஹைட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு அண்டர்தை சப்போர்ட் வந்து கஷ்டம் தான். பட் ஒரு ஆவரேஜ் சைஸ் ஆடலுக்கு ஸ்பேஸிங்கும் இஷ்யூவாக இருக்காது. அண்ட் அண்டர்தை சப்போர்ட்டும் நல்லாயிருக்கும். அண்ட் வந்து சாஃப்ட் டச் பேட்ஸ் வந்து மேலே இந்த பாயிண்ட்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கப்பி ஸ்பேஸ் இருக்குது. டோர் பாக்கெட்ஸ் வந்து வைடாக இருக்குது. அண்ட் விண்டோ கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் விண்டோஸ்க்கும் வந்து ஆட்டோ அப் அண்ட் டவுன் வந்து வருது. அண்ட் சீட் பேக்கில் வந்து ஸ்கூப் ஒரு மேக்சின் ஹோல்டர் மாதிரி ஒரு ஸ்கூப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஏசி வென்ட்ஸ் இருக்குது. அந்த ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த நாப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து டியூவல் டைப் சி ஸ்லாட்ஸ் வந்துருக்கு. அண்ட் ஒரு 12 volt சாக்கெட் வந்து பாட்டமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து மெயினாக பார்த்தோம் அப்படின்னா டச் சென்சிட்டிவ் லைட்ஸ் இது பார்த்தோம் அப்படின்னா இப்போ கார் அன்லாக்கில் இருக்குது அப்படிங்கிறனால இது ஆஃப் பண்ண முடியல. பட் டச் சென்சிட்டிவ் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஒரு ஹுக் வந்து இங்கே கிராப் ஹேண்டில் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அண்டு பி பில்லர்லையும் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஹுக் வந்து. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா பேக் சீட்டில் இருக்கிற ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அட்மோஸ்ட் உங்களுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் இதில் வந்து ஸ்பேஸ் காம்ப்ரமைசேஷன் இருக்குது. ஏன்னா வந்து பூட் ஸ்பேஸில் வந்து அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ப்ளஸ் அண்ட் ஒரு மைனஸ் அங்கே இருக்குது. அண்ட் மெயின் விஷயம் என்னென்னா டோர்ஸும் ரொம்ப சாலிடாக ஹெவியான ஒரு தடோட வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் இதுக்கடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் சீட்டில் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஸ்பேஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போது நம்ம டிரைவர் சீட்டில் வந்து இருக்கோம். இங்கேருந்து ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அண்டர்தை சப்போர்ட் வந்து என்னோடய ஹைட்க்கு வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் சீட்ஸ் ஆர் ஆக்சுவலாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்ஸாகவும் இருக்குது. அண்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சீட் வென்டிலேஷன் வந்து ஃப்ரண்ட் 2 சீட்ஸ்க்கு இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் 2 சீட்டுமே 6x எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் இதுக்கடுத்து நான் வந்து உங்களுக்கு பிஓவி ஸ்டைல்லேருந்து உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து காட்டுறேன். ஸோ நம்ம இப்போ டிரைவர் சீட் பர்ஸ்பெக்டிவ்ல வந்து இந்த ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்பேஸ் இங்கே எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம் என்னென்னா ஸ்டேரிங் ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் இருக்குது. அண்ட் பட்டன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பியானோ பிளாக்ல வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த சைடில் இருக்குது. அண்ட் இது வந்து இந்த மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10.2 inches டிஸ்பிளே. இது ஒரு ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் ஒரு 10.1 inches டிஸ்பிளே ஒரு கூகுள் OS இன்டெகிரேட் பண்ணியிருக்குது. இதுக்கு நான் வரேன்.
அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா கால் அட்டெண்ட், அதுக்கப்புறம் வாய்ஸ் கண்ட்ரோல் அண்ட் இந்த டிஸ்பிளேயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இது பட்டன்ஸ் எல்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வைப்பர் கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இந்த சைடு வந்து இண்டிகேட்டர், ஹெட்லைட்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதோட பாட்டமில் இன்ஃபேக்ட் வந்து இந்த சைடில் ஒரு பட்டன் வந்து இருக்குது ஆக்சுவலாக. அது பார்த்தோம் அப்படின்னா பூட் அன்லாக்கான பட்டன் இருக்குது. அண்ட் பின்னாடி இந்த ஸ்டாக்கில் தான் வந்து நம்ம வால்யூம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மோட் அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே மெயினாக இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஆன் ஆஃப் பட்டன் வந்து இருக்குது, ஹெட்லைட் லெவலில் இருக்குது. அண்ட் ஏடாஸ் வந்து ஆஃப் பண்ணியிருக்கிறதுக்கு அந்த கார்னர் பட்டன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏசி வென்ஸ் கிட்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கார்பன் ஃபைபருக்கான ஃபினிஷ் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சில்வர் சரௌண்டுமே இருக்குது. அண்ட் சேம் த்ரோட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷ் வந்து நீங்கள் கார்பன் ஃபைபர் மாதிரி ஃபினிஷ் பார்க்க முடியும். அண்ட் ஸ்டிச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட் டச் பாயிண்ட்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீட்டாக ஸ்டிச்சிங் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு விண்டோ கண்ட்ரோல்ஸ் அண்ட் மிரர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அண்ட் கிராப் ஹேண்டில்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அலுமினியம் ஃபினிஷில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அகைன் இங்கேயுமே அது கண்டினியூ ஆகுது. டோர் பாக்கெட்ஸ் வந்து வைடாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ட்வீட்டர் இருக்குது. 6 ஸ்பீக்கர் ஆர்கமைஸ் சவுண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சன்வைசரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைட்டும் இருக்குது, ஒரு மிரரும் வந்து கொடுத்துருக்கு. சேம் ஆஸ் கேசியோ இங்கேயுமே அதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் இருக்குது. அண்ட் மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேனராமிக் சன் ரூஃப் இருக்குது. அண்ட் அதுக்கான கண்ட்ரோல்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு தெரியுது. ஸோ இது விண்டோ பிளைன்ஸ்க்கு. அண்ட் இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டியூல் ஜோன் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே இருக்குது. எல்லாமே ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இருக்குது. நல்ல டாக்டைலான ஃபீலிங் இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் வந்து பார்க்கிங் லைட்ஸ்க்கான பட்டன் வந்து இங்கே இருக்குது. அண்ட் லாக் அண்ட் லாக்கான பட்டன் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்குது, Qi2 எனேபிள்டு. அண்ட் ஒரு 12 வோல்ட் சாக்கெட் அண்ட் டியூல் டைப் சி ஸ்லாட்ஸ் இருக்குது. அண்ட் கியர் நாப் பார்த்தோம் அப்படின்னா செம்ம நீட்டான ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஷார்ட் த்ரோவோட இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு சின்ன கப்பி இருக்குது. அண்ட் இங்கேயுமே பார்த்தோம் அப்படின்னா 2 கப் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவல் ஹேண்ட் பிரேக் இந்த வேரியண்ட்டில். அண்ட் ஒரு அட்ஜஸ்டபிள் ஆம்ரெஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அதுவுமே நீட்டாக இருக்குது. அண்ட் அகைன் வந்து க்ளோ பாக்ஸ் ஆக்சுவலாக எங்களோட பேக் இருக்குது அப்படிங்கிறனால அதில் தெரியல. பட் க்ளோ பாக்ஸ்லையுமே வந்து எலிமினேட்டட் ஃபங்க்ஷன் இருக்குது. அண்ட் ஒரு நல்ல டீசென்ட்லி சைஸ்டு க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயின் சென்டர் ஆஃப் த ஷோ வந்து இந்த ஸ்க்ரீன் தான். இதில் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கூகுள் ஓஎஸ் இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறனால ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்து நம்ம இதுலேருந்தே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் கூகுள் மேப்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபைலாம் வெல் இன்டெகிரேட்டடாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் ஆட்டோவோ இல்லை ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் வெஹிக்கிள் கண்ட்ரோல்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த டைனமிக் சாசி ஸ்க்ரீன் இருக்குது. அண்ட் நீங்கள் ஸ்டேரிங்கோட கம்ஃபர்ட்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இன்றைக்கான எனர்ஜி டிரைவிங் இதை எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். காரோட இதுக்கு போனோம் அப்படின்னா டைனமிக் சாசிஸ், டிரைவிங் அசிஸ்டன்ட், ஏடாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஏர் குவாலிட்டி, 360 டிகிரி கேமரா அண்ட் ட்ரைவ் மோட்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் 360 டிகிரி கேமராவும் காட்டுறேன். அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இருக்குது. பட் கேமராவோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். மல்டிபிள் வியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் குவாலிட்டி. பட் ஓகே, ஐம் நாட் கம்ப்ளைனிங். கெட்ஸ் த ஜாப் டன் தான் நான் சொல்லுவேன். அண்ட் அகைன் நான் சொன்ன மாதிரி எல்லாமே இதில் இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டதுனால ரொம்ப ஸ்லிக்கான சிஸ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து பிரைட்னஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஜெமினாயுமே இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இன்ட்யூட்டிவாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து இந்த இடத்துல பாயிண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த டிஸ்பிளே முக்கியமானது. இதோட ஆப்ரேஷன் நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது தான். அண்ட் நம்ம இப்போ இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு வியூவில் உங்களுக்கு சென்டரில் வந்து ஸ்பீடோமீட்டர் வந்து வருது. பட் டேக்கோமீட்டர் நான் பார்த்த வரைக்கும் எங்கேயுமே இல்லை. கீழே வந்து உங்களுக்கு பாட்டம் லெஃப்ட்டில் ரேஞ்ச் காட்டுது. அண்ட் சைடில் பார்க் இண்டிகேஷன், பார்க்கிங் பிரேக் அண்ட் ஏடாஸ் ஆஃப் ஆகிருக்குது. அண்ட் சைடில் வந்து மைலேஜ் உங்களுக்கு காட்டுது. அண்ட் என்ஜின் டெம்பரேச்சர் இங்கே இருக்குது. அண்ட் இதில் நம்ம ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா மியூசிக், ஈகோ மானிட்டர் அண்ட் கியர் சேஞ்ச் பண்ணுறது, டயர் ப்ரெஷரிங் மானிட்டர் அதோடது காட்டுது. அண்ட் டிஸ்டன்ஸ், டோட்டல் இது, ட்ரிப் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே காட்டுது. அண்ட் இன்னொரு ப்ரெஸ் இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அகைன் இப்போ வந்து டேக்கோமீட்டர் இந்த ஸ்க்ரீனில் வந்து காட்டுது ஆக்சுவலாக. பட் அந்த ஸ்க்ரீனில் வந்து காட்டல. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கூகுள் மேப்ஸ் வந்து இருக்கிற ஸ்க்ரீனையுமே நம்ம இங்கே வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இது மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெல் இன்ட்யூட்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ஸ்டேரிங் வெல்லுமே நல்ல ஃபீலாக இருக்குது. அண்ட் ஸ்டிச்சிங் பார்த்தோம் அப்படின்னா த்ரோட் இதுலேயுமே கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஆக்சுவலி குவாலிட்டி லெவல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரு கியா செல்டோஸ் அளவுக்கு இல்லை அப்படின்னாலுமே இட்ஸ் அப் பார் வித் த செக்மெண்ட். ரொம்ப ஒரு அப் மார்க்கெட் ஃபீலிங் தான் வந்து இந்த கார் வந்து கொடுக்குது. ஸோ இந்த உள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸ், இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு அடுத்து வந்து நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி டீட்டெயிலாக பேசலாம்.
ஸோ நம்ம இப்போ ட்ரைவ் வீடியோக்கு வந்துட்டோம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பேசலாம். ஆக்சுவலாக நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி நம்ம பைக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்தே போகலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்போர்ட்டியான ஒரு ஹையர் ஆர்பிஎம் டோனுக்கு போய்கிட்டு வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ரொம்ப மினிமல் ஷேக்கப் தான் வந்து இருக்குது. எக்ஸப்ஷனலி ஸ்மூத்தான ஒரு ஸ்டார்ட் அப் தான். அண்ட் அந்த மாதிரி ஒரு டாப்க்கு அப்படி போயிட்டு வர்றதுனால அந்த கிரண்ட்டில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அந்த சவுண்டு வந்து ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது அது கேட்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ட்ரைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ரைட் ஆஃப் த பேட் வந்து நான் இப்போ நம்ம மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஓடிட்டுருக்கோம். இந்த 160 ஹார்ஸ்பவருக்கான வேரியண்ட்டோடது. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து கால் எடுத்தேன் அப்படின்னா ஒரு 9 கிலோமீட்டர்ஸில் வந்து க்ரீப் ஆகுது. அண்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கியர் வந்து நல்ல டாலரான கியர் ரேஷியோ. ஃபர்ஸ்ட் 2 கியருக்குமே சரி நல்ல வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் நல்ல டாலரான கியர் ரேஷியோ இருக்குது. அப்படிங்கிறனால மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் சிட்டி டிராஃபிக்கில் வந்து ட்ரைவ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த 2 கியர்ஸ்லேயே நம்ம வந்து பெரும்பாலும் ட்ராவல் பண்ணுற மாதிரி வந்து வரும். ஸோ அது ஒரு விஷயம் நாங்கள் நோட் பண்ணோம். அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டேரிங்க்கு நான் வரேன். நம்ம அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து டீட்டெயிலாக நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேரிங்கோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு வரேன். ஸ்டேரிங் வந்து நல்ல லைட்டாகவே இருக்குது அண்ட் டீசெண்டான ஹெஃப்ட்டுமே இருக்குது. அண்ட் ஒன்ஸ் நம்ம ஹையர் ஸ்பீட்ஸ்க்கு வந்து போகும்போது அதுக்கான ஃபீட்பேக்குமே வந்து நல்லா கொடுக்குது. அண்ட் நம்ம இப்போ ஒரு சின்ன ரவுண்டான இருக்குது. அண்ட் இதில் நம்ம டர்ன் பண்ணனாலே தெரியுது ரொம்ப ஈஸியாக வந்து டர்ன் ஆகுது. அண்ட் கிளச்சோட மாடுலேஷன் பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக இருக்குது. ட்ராவலும் மீடியம் எஃபெக்டில் தான் இருக்குது. கியர் பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாட் தி பெஸ்ட் ஸ்லிக்கஸ்ட் ஷிஃப்டிங் யூனிட், பட் நல்லாவே இருக்குது. ஈஸியாக கியர் ஷிஃப்ட்ஸ் வருது. எந்த ஒரு நாச்சி ஃபீலிங்கும் எனக்கு வரல பர்சனலி. ஸோ விச் இஸ் அ வெரி குட் திங் தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேரிங் அண்ட் இந்த கிளச் அண்ட் கியர் பாக்ஸோட இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் அந்த ஈஸபிலிட்டி வந்து ஈஸ் ஆஃப் டிரைவிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 கியரில் வந்து லாங்கர் கியர் ரேஷியோ இருக்கிறதுனால நம்ம சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டும் போது ஃப்ரீக்வெண்ட் கியர் சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. பட் லோயர் டவுன் வந்து ஒரு டர்போ லேக் வந்து பர்சீவ்டான ஒரு டர்போ லேக் பிலோ 2000 ஆர்பிஎம் இருக்குது. அண்ட் அந்த பிலோ 2000 ஆர்பிஎம்க்கு மேலே இப்போ நான் லைட்டாக வந்து உங்களுக்கு புஷ் பண்ணுறேன். ஒன்ஸ் அந்த ஆர்பிஎம் ரேஞ்சுக்குள்ளே போகுது. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்கரான சர்ஜ் வந்து உங்களுக்கு பவர் சர்ஜ் வந்து இருக்குது. அண்ட் இந்த பவர் சர்ஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 ஆர்பிஎம் வரைக்கும் டேப்பர் ஆகாமல் அப்படியே வருது. ஸோ விச் இஸ் வெரி குட் திங். ஸோ மேனுவலில் அந்த ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து அந்த இது வந்து ஒரு சின்ன டர்போ லேக் வந்து ஃபீல் ஆச்சு. பட் வந்து டிசிடி மேபி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அது நான் கிடச்சிச்சு அப்படின்னா நான் டிசிடியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் தட் பீங் செட் முதல் ப்ரோக்கு வந்து வரலாம். முதல் ப்ரோ வந்து நான் பர்சனலி ஃபீல் பண்ணுறது வந்து இந்த டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி தான். பில்ட் குவாலிட்டி வந்து யூரோப்பியன் லெவல்ஸ்க்கு வந்து பயங்கர ஸ்டாண்டர்டாக இருக்குது. டோர்ஸ் வந்து 4 டோர்ஸுமே வந்து சாலிடான ஒரு ஹெஃப்டோட க்ளோஸ் ஆகுது. அந்த தட்டு வந்து ப்ராப்பர்லி யூரோப்பியன் லெவல்ஸில் வந்து ஃபீல் கொடுக்குது. அண்ட் அது ஒரு விஷயம். அண்டு டிசைனுமே பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற போலரைசிங் டிசைன் ட்ரெண்ட்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணாமல் ரெனால்ட்டில் வந்து கிளாஸியான ஒரு பச்சியான லுக்கை வந்து கொடுக்குறாங்க. நோட் பண்ணுங்கள், இப்போ நம்ம ஓட்டிகிட்டு வர ரோட்ஸில் இருக்க அந்த பேட் ரோட்ஸை வந்து பாருங்கள். அந்த வண்டி வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிகிட்ருக்குன்றது அந்த பாயிண்ட்க்கு நான் வந்து வரேன். ஸோ இந்த டிசைன் நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி ஒரு கனெக்டட் டைலைட்டுன்றது அப்படி ரியரில் மட்டும் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு டஸ்டரோட பேஜிங் மட்டும் கொடுத்துட்டு ஒரு க்ளீனரான ஒரு பச்சி ஒரு ரொம்ப மஸ்குலரான ஒரு லுக்கு ஒரு டால் பாய் ஸ்டான்ஸில் வந்து கொடுத்து ஒரு 212 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்து சைட் லுக்கையுமே வந்து நெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டிசைன் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற நம்ம கிளாஸியான ஒரு போலரைசிங்கான டிசைன் ட்ரெண்ட்ஸ்லேருந்து வெளியில் வந்து இவ்வளோ கிளாஸியான ஒரு டிசைன் ட்ரெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி டிசைன் லாங்குவேஜை வந்து ஃபாலோ பண்ணி கொடுக்குறதுங்கிறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு லுக்கை வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரோவாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அண்ட் பில்ட் குவாலிட்டி அண்டு இந்த டிசைன்றது. நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஜினுக்கும் வந்து வந்துடுவோம். இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ கரண்ட்லி ட்ரைவ் பண்ணிட்டு இருக்குது ஒரு 1.3 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின். ஒரு 160 ஹார்ஸ்பவர் அண்ட் 161 ஹார்ஸ்பவர் அண்ட் ஒரு 280 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுது. கிளாஸ் பெஸ்ட் பவர் ஃபிகர்ஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்டு நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன இந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் ஒரு லோ எண்டில் ஒரு டர்போ லேக் இருக்குது அப்படின்றத தவிர்த்து மிச்சபடி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கர் சர்ஜ் ஆஃப் பவர் வந்து இருக்குது. இந்த டார்க் வந்து த்ரூ த அந்த ரெப் பேண்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அதில் வந்து ஸ்ட்ராங்கர் புல் இருந்துக்கிட்டே இருக்குது டுவர்ட்ஸ் 5000 ஆர்பிஎம் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் டேப்பர் ஆஃப் ஆரம்பிக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப என்ஜாயபிளான ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பெசிஃபிக்லி இந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் வந்து கிடைக்கும். அண்ட் நான் எப்பயுமே பார்க்குறேன். ஜஸ்ட் நான் இப்போ ஒரு 4th கியர்லேருந்து தான் வந்து புல் பண்ணுறேன். வண்டி வந்து ஈஸியாக வந்து ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸ்க்கு வந்து போயிடும். அண்ட் பிரேக்ஸுமே இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக இருக்குது. டெஸ்பைட் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரியரில் வந்து ட்ரம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டெஸ்பைட் தட் ஒரு ஸ்ட்ராங்கரான பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. ரொம்ப நோஸ் டைவ் ஆகலை. நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹெவியாக வந்து நம்ம பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும் தான் அந்த பர்சீவ்டான அந்த நோஸ் டைவ் எஃபெக்ட் வந்து தெரியுது. மிச்சபடி வந்து
கம்ப்ளீட்லி வந்து ஸ்ட்ராங்கராக தான் இருக்குது. நான் அதில் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை நான் ஒரு ஃபீல் பண்ணது. அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஜினோட ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினுமே இருக்குது. ஒரு 100 ஹார்ஸ் பவர் அண்ட் ஒரு ஐ திங்க் ஒரு 166 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு 3 சிலிண்டர் டர்போ இன்ஜின். அது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெனால்ட்ஸில் வந்து கிகர்லையுமே அதுதான் வந்து டியூட்டி பண்ணுது. அண்ட் ரெனால்ட் நிசான் ட்வின்ஸில் வந்து அது ஷேர் பண்ணுற ஒரு இன்ஜின், அந்த இன்ஜினை வந்து இது கொடுத்துருக்காங்க. பட் அதில் வந்து சேட்லி ஆட்டோமேட்டிக் வந்து கொடுக்கல. டெஸ்பைட் அவங்கள்ட்ட வந்து சிவிடி இருக்குது. மேபி சிவிடி ஆஃப் பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் பர்சனலி ஃபீல் பண்ணோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ டர்போ பெட்ரோல் இங்கே டீசல் இன்ஜின் இல்லாததுனால லாங் டிஸ்டன்ஸ் டூரிங் பார்க்குறவங்க, மைலேஜ் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்காகவே ஒரு ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வேரியண்ட் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதோட டெலிவரிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் இந்த வருஷத்துக்கான பேட்ச் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டேன். பட் டெலிவரிஸ் வந்து டுவர்ட்ஸ் தீபாவளி டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்தோடனே அதை பற்றியுமே நம்ம டீட்டெயில்டாக வந்து பேசலாம். ஸோ இந்த இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்க்குறவங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அண்ட் இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்பெசிஃபிக்லி this 1.3 லிட்டர் டர்போ பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. அந்த நீங்கள் வந்து ஈஸியாகவும் க்ரூசிங் எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரியுமே டியூன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு அந்த எந்தூசியஸ்டிக்கான ஒரு டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் வேணும், நீங்கள் வந்து அந்த என்ஜாய் பண்ணி ஓட்டணும், அந்த ட்ராக்டபிலிட்டி ஒரு டர்போ பெட்ரோல் அந்த பவரை ஃபீல் பண்ணி ஓட்டணும்னா அதுவுமே இங்கே இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த டர்போ ப்ளோ ஆஃப் விசில் சவுண்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அது நான் முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் மேலே வந்து அது கிளிப் ஆட் பண்ணுறேன். அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா 2வது பெரிய ப்ரோவாக நான் வந்து பார்க்குறேன். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் ப்ரோ வந்து இதோட ஹேண்ட்லிங் தான். ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பியன் லெவல்ஸில் இருக்குது. அது வந்து ஒரு இந்தியன் கார்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ரோட்ஸ் பேசிக்கலி கார்ஸ் இல்லை, நம்மளோட ரோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை மேட்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது வந்து இங்கே ஷோ ஆகுது. நீங்கள் ப்ரீவியஸ் டஸ்டர் வந்து ஜென்ரேஷன் டஸ்டர் வந்து ஓட்டியிருந்தீங்கன்னா தெரியும். அதில் எல்லோரும் ப்ரைஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதோட மேஜிக் கார்பெட்டான ரைட் குவாலிட்டி தான். அந்த எக்ஸாக்ட் மேஜிக் கார்பெட்டான ரைட் குவாலிட்டி இங்கே வந்து நெயில் பண்ணல அப்படின்னாலும் ஒரு சின்ன காம்ப்ரமைசஸ்லாம் பண்ணி ஒரு ஸ்டிஃபர் எட்ஜ் கொடுத்து வந்து ஓவரால் டைனமிக்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அது வந்து நான் அப்போ நோட் பண்ண சொல்லியிருந்தேன் உங்களை, நம்ம எவ்வளோ பேட் ரோட்ஸில் வந்து வந்தோன்னு. இப்போ நம்ம கரண்ட்லி ஹைவேல ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். அந்த பேட் ரோட்ஸில் வந்தும்போது உங்களுக்கு அது தெரியும், எந்த மாதிரியான பேட் ரோட்ஸாக இருந்தாலும் அது ஈஸியாக வந்து தாண்டி போயிடும். ரொம்ப ஷார்ப்பான பாத் ஹோல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கேபினில் ஃபில்டர் ஆகுமே தவிர்த்து சஸ்பென்ஷனோட நாய்ஸுமே உள்ளே கிடையாது. எந்த மாதிரியான ரோட்ஸும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதை வந்து ஈஸியாக வந்து தட்டிட்டு போயிட்டே இருக்கேன். அண்ட் இப்போ நம்ம ஒரு கார்னர் நம்ம ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ஆல்மோஸ்ட் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த லாங் ஒரு ஸ்வீப்பிங் பெண்டில் வந்து ட்ராவல் பண்ணுறோம். அண்ட் பவருமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கரான ஒரு சர்ஜ் இருக்குது. அண்ட் பாடி ரோலுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கண்டெய்ன்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு டால் பாய் ஸ்டான்ஸில் ஒரு எஸ்யூவி வச்சுருக்கீங்க, ஆனால் அதுக்கான ஒரு பர்சீவ்டு பாடி ரோல் வந்து இங்கே ஃபீல் பண்ண முடியல. அதை நல்லாவே கண்டெயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப சாலிடாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் அகெயின் நீங்கள் இந்த மாதிரி எந்தூசியஸ்டிக்கான டிரைவிங் ஒரு ஹேண்ட்லிங்கான வண்டியை ப்ரிஃபர் பண்ணுவீங்க, எனக்கு ஒரு எஸ்யூவியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரைட் குவாலிட்டிங்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அது இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன், ப்ரீவியஸ் டஸ்டரோட நேமுக்கும் அதோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்க்கும் வந்து இது வந்து மேட்ச் பண்ணுமா அப்படிங்கிறத வந்து பார்க்கலான்னு. ஐ திங்க் தேவ் நெயில்ட் இட். அது வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லணும், அது உண்மையிலே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட்டு ப்ரோ ஃபைனல் அது என்னன்றது பார்த்தோம் அப்படின்னா சேஃப்டி அண்ட் ஃபீச்சர்ஸ். அண்ட் இப்போ கரண்ட்டில் நம்ம ஜென்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம சொல்லியிருந்த மாதிரி அது ஃபேஸ்ட் அவுட் ஆன லாஸ்ட் ஜென்ரேஷன் டஸ்டர் வந்து ஃபேஸ்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக இது மார்க்கெட்டுக்குள்ளே வராமல் இருந்து இப்போ 2026 வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்டு அதை வந்து எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாமல் கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா இந்த 10.1 inch கூகுள் இன்டெகிரேட்டட் சாஃப்ட்வேர் டிஸ்பிளேவாக இருக்கட்டும், அண்ட் ஒரு 10.2 ஃபீச்சர்ஸ்க்கான இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டராக இருக்கட்டும், ஒரு டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், பேனராமிக் சன்ரூஃப், ஒரு 6 ஸ்பீக்கர் ஆர்குமெட் சவுண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சீட்ஸ் வித் வென்டிலேஷன் அண்ட் ஆட்டோ டிமிங் IRVM அண்ட் 360 டிகிரி பார்க்கிங் கேமரா. நம்ம சேஃப்டி வைஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக இருக்குது, ESC ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறையா விஷயம் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டிலையும் இவ்வளோ நாள் கழிச்சு மார்க்கெட்டுக்குள்ளே வரும், அந்த சேஃப்டிலையும் எந்த காம்ப்ரமைஸ். ஏன்னா இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து அதை நோக்கி போயிட்டுருக்கு. எல்லா கார்ஸ்க்குமே வந்து 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பீப்புள் ஆர் ப்ரிஃபரிங் பில் குவாலிட்டி நல்லா இருக்கணும். எதை இன்கேஸ் ஆஃப் எனி ஆக்சிடென்ட்ஸ்னால் கார் எந்த லெவலுக்கு பில்டு நல்லா இருக்குது, எவ்வளோ நம்மளை சேஃபாக வச்சுருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது பார்க்க ஆரம்பிக்கிற ஒரு இடத்துல பார்க்கும்போது இது வந்து ரொம்ப நல்லாவே வந்து ஃபீச்சர்ஸை வந்து ஸ்கிப் அவுட் பண்ணாமல் நிறையவே கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அண்டு ஏன்னா இன்றைக்கி நம்ம சொல்கிற மாதிரி நம்ம எல்லா வீடியோலையும் ரீட் பண்ணோம், இந்த செக்மெண்ட் வந்து இன்றைக்கி பயங்கர காம்படிட்டிவாக இருக்குது. எல்லா காருமே ஈக்குவல் ஆர் இஃப் நாட் மோர் அமௌண்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஃப்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ப்ளஸ் சேஃப்டின்ற ஒரு இடத்துல தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்க்கிங் சென்சார் லெவல் 2 ADASன்னு
இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அதையுமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க ரெனால்ட்லேருந்து. ஸோ கண்டிப்பாக இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 ப்ரோஸ் நான் வந்து எங்களுக்கு பர்சனலி ஃபீல் ஆனது வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கடுத்து வந்து நம்ம கான்ஸை பற்றி பேசலாம். ஸோ நம்ம இப்போது ப்ரோஸை பற்றி பேசினோம், கான்ஸுக்கு வந்து வரேன். கான்ஸில் வந்து முதல் விஷயம் வந்து எனக்கு பர்சனலி ஃபீல் ஆகுனது ஆல் வீல் டிரைவ் கொடுக்காததும் டீசல் இன்ஜின் ப்ரொவைட் பண்ணாததும் தான். ஆப்வியஸ்லி இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பெட்ரோலுக்காக இருந்தாலும் சரி டீசலுக்காக இருந்தாலும் சரி என்ன ஃப்யூச்சர் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா மார்க்கெட் வந்து ஸ்பெசிஃபிக்லி வித் ரிகார்ட்ஸ் டு இந்தியன் கவர்மெண்ட் நம்மளது வந்து ஈவியை நோக்கி ஒரு ஹெவியான ஒரு புஷ் போயிட்டுருக்கு. அண்ட் E20 ஃபியூவல் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு டீசல்லையும் ஏதோ ஒரு மிக்ஸ் பண்ண போகிறதா நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும். பட் இன்றைக்குமே பார்த்தோம் அப்படின்னா டீசல்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கரான டிமாண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. வித் ரிகார்ட்ஸ் டு நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மஹிந்திரா கார்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்லி அவங்க மெஜாரிட்டி வால்யூம் சேல் பண்ணுறதே டீசல்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்குமே டீசலுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. மெயினாக இங்கே நான் ஏன் டீசல் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்னா ப்ரீவியஸ்லி எல்லோரும் பிடிச்சி என்ஜாய் பண்ணி ட்ரை பண்ண ஒரு மிஷின் வந்து டஸ்டரு. அதில் வந்து எல்லோரும் எதிர்பார்த்தது வந்து ஒரு டீசல் இன்ஜின் தான். அந்த டீசல் இன்ஜினை வந்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணி ஓட்டியிருக்காங்க. ஸோ வந்து அந்த டீசல் இன்ஜின் வந்து நாட்டில் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆல் வீல் டிரைவுமே வந்து கொடுத்துருந்தாங்க ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில். அண்ட் அந்த ஆல் வீல் டிரைவ் வந்து என்ன ஒரு ஃபேக்டர்னால் கோ எனிவேர் எபிலிட்டி அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிச்சு. பீப்புள் நிறையா மவுண்டெயின்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்க, இந்த மாதிரி லடாக் அந்த மாதிரி லடாக் லைக் அந்த மாதிரி ஸ்பிட்டி அந்த மாதிரி நிறையா ட்ராவல் பண்ணவங்க, இல்லை சாண்ட் டியூன்ஸ், இல்லை ஆஃப் ரோட் எக்ஸ்பெடிஷன் இந்த மாதிரி பண்ணுறவங்க, ஒரு மைல்டு ஆஃப் ரோடிங் இந்த மாதிரி எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஆல் வீல் டிரைவ் அப்படிங்கிறது அந்த ஒரு எங்கே வேணால் போகலாம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எனேபிள் பண்ணிச்சு. அண்ட் டஸ்டரோட ஒரு ஐகானிக் கேரக்டருமே அதுன்னு நம்ம சொல்லலாம். ஒரு டஸ்டரோட ஒரு பார்ட் அப்படிங்கிறது அதை நம்ம சொல்லலாம். ஸோ அதை வந்து டஸ்டர் மிஸ் பண்ணிட்டாங்க, ரெனால்ட் வந்து அதை எடுத்துகிட்டு வர மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது என்னோடய பர்சனல் ஃபீலு. ஸோ கண்டிப்பாக அதை வந்து பண்ணியிருக்கலாம். மேபி ஹோப்ஃபுல்லி இந்த ஃப்யூச்சர் அது அவங்களுக்கு டிமாண்ட் மேபி இருந்துச்சு அப்படின்னா இஃப் தே ஆர் வில்லிங் டு லிசன் டு கஸ்டமர்ஸோட கண்டிப்பாக அதை யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பெரிய வால்யூம்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணி கொடுக்கும். ஸோ அது ஹோப்ஃபுல்லி அதை கன்சிடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு கானாக பார்க்குறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ஸ்பேஸ் அட் ரியர் நான் வந்து நம்ம வாக் அரவுண்ட் பண்ணும்போது நான் வந்து காமிச்சிருந்தேன். இப்போ என்னோடய ஹைட்டில் வந்து ஒரு 2 பேர் வந்து ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட், ஃப்ரண்ட் டிரைவர் சீட் அண்ட் பேசஞ்சர் சீட் ஆக்குபை பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பேஸ் அட் த ரியர் இஸ் குவைட் லிமிட்டட் தான். வித் ரிகார்ட்ஸ் டு நீ ரூம் அண்ட் லெக் ரூமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா. ஏன்னா காம்படிஷன் இப்போது நம்ம உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா செல்டாஸில் வந்து ஒரு பெட்டரான ஸ்பேஸ் வந்து ரியர் சீட் ஸ்பேஸ், ஏன்னா அதோட லென்த் அதிகப்படுத்திட்டாங்க. 4.460 மீட்டர்ஸ் அளவுக்குமே வந்து போகுது. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து ரியர் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இதில் கேபினோட விட்த்து நல்லா இருந்தாலுமே ஸ்பேஸ் இங்கே வந்து பூட் ஸ்பேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு 500+ லிட்டர்ஸ் வந்து இங்கே பூட் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னாக்க ரொம்ப ப்ராக்டிக்கலி வெல் லைட் அவுட்டாக கொடுத்துருக்காங்க. பட் அகைன் வந்து அது வந்து ஸ்பேஸோட காம்ப்ரமைஸில் தான் வருது. ஸோ ஐ ஃபீல் லைக் அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மார்ஜினலி ஒரு 10 to 20 மீட்டர்ஸ் வந்து லெக் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா இன்னுமே ஸ்பேஸ் வந்து பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அகைன் வந்து இது வந்து மியர்லி எங்களோட ஒப்பீனியன். உங்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு பர்சனலாக தெரியல. ஸோ உங்களுக்கு அது எப்படி இருக்குது, சேஞ்ச் ஆகுதா, இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் அது உங்கள் ஃபேமிலி உங்களோட நீட்ஸை வந்து அது சூட் ஆகுதான்னு பாருங்கள். இது நாங்கள் வந்து எங்களோட ஒப்பீனியனுக்காக நாங்கள் வந்து சொல்கிறோம். ஸோ அதை ஸ்பேஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிட்டடாக தான் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதை நான் வந்து இன்னொரு கானாக வந்து பார்க்குறேன். அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கடுத்த ஒரு கான், இதுதான் வந்து நான் ஃபைனல் கானாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது என்னென்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வேரியன்ட்ஸில் ரியர் ட்ரம் கொடுத்தது வந்து ஸ்பெசிஃபிக்லி இந்த 1.3 வேரியண்ட்டுக்கு பண்ணியிருக்கானான்றது என்னோடய பர்சனல் ஃபீல். ஏன்னா இட் இஸ் நாட் பவர் கம்மியாக இருக்க ஒரு வெஹிக்கிள் கிடையாது. சட்ட பவர் வந்து அதிகமாக இருக்க வெஹிக்கிள், ஒரு வெயிட்டும் அதிகமாக இருக்க ஒரு வெஹிக்கிள். ஸோ இதுக்கு வந்து அது கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அகைன் வந்து பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் அது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரியர் ரேடார் பேஸ்ட் ஃபீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக ரெனால்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இன்டர்நேஷ்னல் வெர்ஷனில் அது இருக்குதுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அது இருக்குது அப்படின்னால அதை இங்கே ஸ்கிப் அவுட் பண்ணாமல் இருந்துக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பர்சனல் ஃபீல். அண்ட் அகெயின் வந்து இந்த நான் சவுண்ட் சிஸ்டமும் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து இட் இஸ் நாட் இம்ப்ரெசிவ். ஏன்னா காம்படிஷனில் வந்து நிறையா வந்து உங்களுக்கு சப் ஊஃபரோட நிறையா ஆம்ப்ளிஃபையர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு நிறையா பெட்டரான சவுண்ட் சிஸ்டம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து அகெயின் அது வந்து என்னோடய பர்சனல் இது. நான் நிறையா ஆடியோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லா கார்ஸ்லையுமே பார்ப்பேன். ஸோ எனக்கு அது வந்து ஒரு பர்சனல் ஃபீல் வந்து அது கொடுத்துச்சு, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்காங்க. அது அப்புறம் ரியர் சன்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளோட ஊரில் இருக்க வெதர் கண்டிஷன்ஸ், நம்மளோட வெயிலுக்கு வந்து அந்த ரியர் சன்லைன்ஸ் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்றது எங்களோட பர்சனல் ஃபீல். ஸோ இதெல்லாம் வந்து
சின்ன சின்ன இதெல்லாம் நான் நெட்பிக் தான் பண்ணுறேன். இந்த நெட்பிக் பண்ணுற விஷயங்கள். பட் எனக்கு வந்து நான் ஒரு பர்சனலி இதெல்லாம் வந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயங்களாக அது வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து கானாக ஃபீல் ஆச்சு. பட் அதர் தென் தட் நான் வந்து பெருசாக எந்த கான் வந்து ஃபீல் பண்ணல. அண்ட் வித் ரிகார்ட்ஸ் டு ஃபியூல் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் டர்போ பெட்ரோல் வந்து நம்மளோட ரைட் ஃபுட்டோட சென்சிட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது. ஸோ மைலேஜ் வந்து எனிவேர் பிட்வீன் நீங்கள் ஸ்லோவாக செடேட்டாக வந்து ட்ரைவ் பண்ணுறீங்க, இதோட பவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிலாம் ஓட்ட போகிறது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 15-16 கிலோமீட்டர்ஸ் தாராளமாக வந்து ரிவல் மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். பட் அகெயின் தட் டிபெண்ட்ஸ் ஆன் டிரைவிங் கண்டிஷன்ஸ். ஒரு எப்படி ஓட்டுறாங்க, எவ்வளோ ஸ்பீடில் ஓட்டுறாங்க, எவ்வளோ கியர் ஷிஃப்ட்ஸ் வந்து ஸ்மூத்தாக பண்ணுறாங்கன்றது பொறுத்து எல்லாமே இருக்குது. பட் சிட்டியில் நீங்கள் ரெகுலராக ட்ரைவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 10-11 அண்டு சம்டைம்ஸ் இஃப் சென்னை மாதிரியான ஒரு ஊரில் ஓட்டுறீங்க அப்படின்னா ஈவன் லெஸர் தென் தட் எதிர்பார்க்கலாம். ஸோ அகெயின் டர்போ பெட்ரோல் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே தெரிஞ்சு தான் அதோட மைலேஜ் அதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம உள்ளே போகிறோம். ஸோ அது வந்து கம்ப்ளைண்டாக நம்ம சொல்லக்கூடாது. பட் திஸ் இஸ் அ திங் ஐ வாண்டட் டு அட்ரஸ். ஸோ அது இருக்குது. அண்ட் சர்வீஸ் காஸ்ட் எனக்கு இப்போ வரைக்கும் எக்ஸாக்டாக வந்து தெரியல. பட் ரியல் வேர்ல்டு ஓனர்ஷிப்ஸ் ரிப்போர்ட்ஸ் நிறையா வெளில வரும்போது நமக்கு அதை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். மேபி அதை பற்றி எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நான் அதையுமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக வந்து நாங்கள் யோசிச்ச வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் இந்த தாட்ஸ் எல்லாம். அண்டு ஃபைனலாக வந்து ஒரு ஒன் லாஸ்ட் புஷ், ஒரு ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். சச் குட் ஹேண்ட்லிங், சச் குட் பிரேக்ஸ் அண்ட் சச் குட் பவர். ரொம்ப நல்லா இருக்குது இந்த வண்டியை. நீங்கள் வந்து டிரைவிங் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது, நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதை என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோட ஃபைனல் வேர்டிக்ட்க்கு போகலாம். ஸோ நம்ம இப்போது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி டீட்டெயிலாக பேசிட்டோம். இந்த வீடியோட ஃபைனல் வேர்டிக்ட்க்கு வந்துடலாம். ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு எந்தூசியாஸ்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு டிரைவிங் டைனமிக்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் இதெல்லாம் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா, அண்டு உங்களுக்கு டர்போ பெட்ரோல்ஸோட மைலேஜ் அதெல்லாம் இஷ்யூஸ்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, தாராளமாக இது வந்து ப்ரிஃபர் பண்ணி போகலாம். இதை மாதிரி வந்து ஒரு என்ஜாயபிளான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த செக்மெண்ட்டில் மிச்ச வண்டியில் எனக்கு வந்து கிடைக்காது. அதாவது ஓவரால் பேக்கேஜாக நீங்கள் வந்து அவுட்ரைட் உங்களுக்கு ஸ்போர்ட்டியாக மட்டும் இருக்கணும்னா வோல்க்ஸ்வாகன் அண்ட் ஸ்கோடா ட்வின்ஸ் வந்து இருக்குது. பட் அகைன் வந்து இது மட்டும் உங்களோட கிளியர் ப்ரிஃபரன்ஸாக இருக்குது அப்படின்னா, அண்ட் இதோட ரைட் குவாலிட்டியாக இருக்கட்டும், நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு பழைய டஸ்டரோட மேஜிக் கார்பெட் ரைட் குவாலிட்டி இல்லைனாலும் யூரோப்பியன் ரைட் குவாலிட்டி தான் உங்களுக்கு இதில் வந்து இருக்குது. அண்ட் ஒரு கொஞ்சம் வந்து ஒரு ஸ்லைட் ட்ரேட் ஆஃப் வந்து பண்ணியிருக்காங்க ஓவரால் டைனமிக்ஸ் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, விச் இஸ் ஆல்சோ குட் திங் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பழைய டஸ்டரோட நேம்க்கு அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து பக்கத்தில் வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். அதுவும் ஆல்மோஸ்ட் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஆல் வீல் டிரைவ் இல்லாதது, ஒரு டீசல் இன்ஜின் ப்ரொவைட் பண்ணாதனால அதை நான் வந்து குறைக்கிறேன். மிச்சபடி எல்லா ஃபார்ம்லேயுமே சரி, ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் இந்த ஹேண்ட்லிங் இந்த மாதிரி டைப்பில் எல்லாத்துலேயுமே வந்து கூட எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பட் அகைன் நான் வந்து ஸ்பேஸோட கன்ஸ்ட்ரெயின்ட் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது அப்படிங்கிறது. அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், ஃபேமிலியோட போய் செக் பண்ணி பாருங்கள். அது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 1.8 லிட்டர் ஹைப்ரிட் நம்ம அதை பேசியிருந்தோம். 1.8 லிட்டர் ஒரு ஹைப்ரிட் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் இன்ஜின் இவங்க எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறனால ஹைப்ரிட் ப்ரிஃபர் பண்ணி போகிறவங்களுக்கு அண்ட் மைலேஜ் லாங் டிஸ்டன்ஸ் டூரிங்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷனும் வருது. பட் அகைன் ஐ திங்க் இந்த வருஷத்துக்கு அது வந்து சோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீபாவளி டைமில் வந்து டெலிவரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் வரும்போது நம்ம அதை பற்றியும் டீட்டெயில் தான் வந்து பேசலாம். பட் ஃபார் நவ் நிறையா ஆப்ஷன்ஸ் அண்ட் நிறையா இது வந்துருக்கு. ஒரு ஐகானிக் நேம் பிளேட்டை வந்து திரும்ப ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இது வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கன்றது தான் எங்களோட ஒப்பீனியன். பட் அகைன் நாங்கள் எல்லா வீடியோவிலும் ரீட்ரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்றது பாருங்கள். ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு போய் பாருங்கள், லாங்கர் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் எடுங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அங்கேருந்து உங்களுக்கு வந்து பையிங் டெசிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்றது பாருங்கள். பார்த்துட்டு அந்த டிசிஷன் மேக் பண்ணி போங்க. அதுதான் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அண்ட் ஹோப்ஃபுல்லி நாங்கள் இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது வந்து இந்த வண்டியை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் நான் வந்து இன்ட்ரோவில் சொல்லியிருந்த மாதிரி இந்த வண்டியை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணவங்க வந்து ரெனால் மதுரை அண்ட் இவங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த கப்பலூர் பைபாஸில் வந்து சிச்சுவேட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த வண்டியை நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணதுக்காக. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து பின் பண்ணுறேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அண்டில் தென் இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பை.